ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெந்தயக்கீரை மசியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா எப்பயும் செய்கிற மசியல் மாதிரி இல்லாமல் இது நல்ல டேஸ்ட்டாக கசப்பு சுவையே இல்லாமல் நல்ல அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இதுலேயே 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்கள், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். அந்த கசப்பு சுவை இல்லாமல் இருக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். பாருங்கள், இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கசப்பு சுவையும் எடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 2 காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுக்குவோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பூண்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் இல்லாமல் வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக நம்ம அந்த கீரை செஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஃபைனலாக போடுவோம். இப்போ இதில் நான் பெரிய தக்காளியாக 1 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இந்த கீரைக்கு நம்ம புளியெல்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. பாருங்கள், தக்காளி 3/4 பதம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 கட்டு வெந்தயக்கீரை. பாருங்கள், தக்காளி அந்த கீரை எல்லாமே ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் லேசாக பல்ஸில் மட்டும் போடுங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்போ இதில் 25 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை வேக வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த கீரையை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. ரொம்ப நைஸாலாம் அரைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்து இந்த பருப்புக்குள்ளே போட்டுருவோம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம அந்த மாதிரி பருப்பு சேர்க்கறதுனால என்ன ஆகும், இந்த பருப்போடு இந்த கீரை சேர்த்து இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுருக்க வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதுவும் இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாமே எடுத்து இதில் போட்டுருவோம். இதுக்காக தனியாக எண்ணெய் வச்சுட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை.
எல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். ஃபைனலாக இதுக்கு ஒன்று நம்ம சேர்க்கலாம், இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்க்கலாம். இது ரெண்டுமே எனக்கு வேண்டாமா அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போடுறேன். இந்த மாதிரி நெய் போட்டு செய்யும் போது என்னாகும், குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, சும்மா அட்டகாசமாக நல்ல நெய்யோட மணத்தோட ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மாதிரி ஒரு வெந்தயக்கீரையை இந்த பருப்பு கூட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப அசத்தலாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.